திரு பெருமாள்மணி, அதிமுகவோடு கூட்டணி சேர்ந்திருக்கிறாரா, பாஜகவோடு கூட்டணி சேர்ந்திருக்கிறாரா, அதிமுக பாஜக கூட்டணியில் இணைந்திருக்கிறாரா திரு தினகரன்? இல்லை சார், அது வந்து தமிழ்நாட்டை பொறுத்தளவில் அது வந்து அவங்க என்டிஏ கூட்டணி அப்படி என்ன சொன்னாலும் அது வந்து அஇஅதிமுக கூட்டணி தான். அந்த அஇஅதிமுக தலைமை தான், தமிழ்நாடு தலைமை வந்து அஇஅதிமுகவோட தலைமை தான். இப்போ அவங்க ஒரு கன்வீனியன்ஸ்க்காக வந்து இப்போ ஐயா அன்புமணி ஐயா வந்து ஐயா எடப்பாடியை பார்த்து அந்த கூட்டணியில் சேர்ந்தாங்க. இன்னைக்கு வந்து ஐயா டிடிவி வந்து இவங்களை ஐயா கோயலை பார்த்து இதில் சேர்ந்துருக்காங்க. 23ஆம் தேதி நடக்கக்கூடிய கூட்டத்தில் எல்லாரும் ஒரே இதாக போயிடுவாங்க. எந்த செய்தியும் சொல்லலையா? இந்த சந்திப்புகள் எந்த செய்தியையும் இல்லை. அது இதற்கு முன்னால் வந்து இப்போ கூட்டணிகள் பற்றி ஒரு வெவ்வேறு விதமான அனுமானங்கள் ஓடிட்டு இருந்தது. இன்னொன்று வந்து இந்த தேர்தலில் வந்து பழைய என்டிஏ இருக்குல்ல, இப்போ நீங்கள் 2021 இருந்த என்டிஏ வேறு, 2024 இருந்த என்டிஏங்கிறது வேறு, ரெண்டும் வெவ்வேறு என்டிஏவாக இருந்தாங்க. அப்போது ஒரு ரீஅலைன்மெண்ட் நடக்கும்போது அவங்களுக்கு ஒரு கம்ஃபர்ட் ஜோன் வரணும் இல்லைங்களா? இப்போ அதனால் அந்த ரீஅலைன்மெண்ட்டுக்காக ஒரு டைம் எடுத்தது. அப்போ அந்த இடைப்பட்ட காலகட்டத்தில் வெவ்வேறு அமைப்புகளோட பேச்சுவார்த்தைகள் அது எல்லாமே நடந்தது. அது எல்லாமே எப்போதுமே ஒரு தேர்தலுக்கு முன்னாடியே கூட்டணிகள் வரும்போது நடக்கக்கூடிய பேச்சுவார்த்தைகள். அது முடிஞ்ச பிறகு ஒரு விதமாக அவங்களும் என்ன சொன்னாங்கன்னா, உண்மையிலே இதில் வந்து இந்த கூட்டணியை கொஞ்சம் வேகப்படுத்தினதில் பாஜகவோட பங்கு இருக்குது. ஏன்னா உங்களுக்கு தெரியாது இல்லை, இதில் வந்து ஐடிசி சோழாவில் வந்து ஐயா அமித்ஷா ஐயா வந்து அந்த கூட்டணியை அறிவிக்கிறதுக்கு வந்தப்பவே பார்த்தீங்கன்னா நாற்காலிகளை மாற்றி போட்டே இருந்தாங்க, அந்த பேக்ரவுண்டை மாற்றிட்டே இருந்தாங்க. கூட்டணி அறிவிக்கிற டைமே தள்ளி போயிட்டு இருந்தது. பொதுவாக வந்து ஒரு உள்துறை அமைச்சரோட ஷெடியூல் வந்து ரொம்ப இதுவாக இருக்கும். அப்போ ஆனால் அது மாதிரி இப்போ அந்த ஆரம்பத்திலேருந்தே நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த கூட்டணி ஒரு வடிவம் பெறுவதில் வந்து சில தயக்கங்கள் இருந்ததை தவிர, ஆனால் இன்றைக்கு வந்து அந்த கூட்டணிக்கு வந்து ஐயா டிடிவி போயிருக்காங்க, அதுக்கு முன்னாடி ஐயா அன்புமணி போயிருக்காங்க. 23ஆம் தேதி வந்து அவங்க இப்போ ஐயா பாரிவேந்தர் இருக்காங்க, ஐயா சண்முகம் இருக்காங்க, அப்புறம் ஏனைய சிறிய கட்சிகள் அந்த நாளைக்கோ இணைக்க பார்ப்பாங்க. 23 வந்து அவங்க பழைய 2021 ஒரு என்டிஏவாக இருந்தது இல்லைங்களா, அதை அந்த மாதிரியான ஒரு இதை உருவாக்க தான் முயற்சி பண்ணுவாங்கன்னு நான் நினைக்கிறேன். அதிமுக பாஜக கூட்டணியில் திரு தினகரன் இணைஞ்சது ஒரு இயல்பான அணி சேர்க்கை அப்படின்ற ஒரு தோற்றத்தை, ஒரு பெர்செப்ஷனை உருவாக்குதா, ஒரு நிர்பந்தத்தின் அடிப்படையில் ஏற்படுத்தப்பட்ட கூட்டணி அப்படின்ற ஒரு தோற்றத்தை உருவாக்குதா? சார், இந்த கூட்டணியை பொறுத்தவரை 2 விஷயம் நடக்கும் சார். ஒன்று வந்து தலைவர்கள் என்ன பேசிக்கிறாங்க, இன்னொன்று களத்தில் தொண்டர்கள் அதை எப்படி எதிர்கொள்கிறாங்க, எதிர்நோக்குறாங்க அப்படிங்கிறது. இப்போ அஇஅதிமுக அமமுக கூட்டணி அப்படிங்கிறத பொறுத்தளவில் ஐயா தினகரன் வந்து இந்த தொடர்ந்து நம்ம ஊடகத்தோட உரையாடிக்கிட்டே தான் இருந்தாங்க. நம்ம எந்தெந்த காலகட்டத்தில் என்ன சொன்னாங்கன்றது நமக்கு தெரியும். ஆனாலுமே கூட இன்றைக்கி இந்த ஒரு கூட்டணியாக அது உருவாகிருச்சு அப்படின்னா அது தாய் வழி வந்த சொந்தங்கள் எல்லாம் ஒரு வழி சேர்ந்து அந்த இதுதான், அந்த இடத்துக்குள்ளே தான் அவங்க போய் நிற்பாங்களே தவிர, ஏன்னா அவங்களெல்லாம் இணைக்கிற ஒரு சக்திங்கிறது அம்மா. ஏன்னா இன்றைக்கி அவங்க என்ன சொல்கிறாங்க, அம்மா ஆட்சியை அமைப்போம் அப்படிங்கிறது தானே இருக்காங்க. ஏன்னா அப்படி ஒரு வலிமையான தலைமைக்கு கீழே இருந்து போனவங்க தானே. இப்போ ஐயா இணைக்கிற சக்திங்கிறது திருமிகு ஜெயலலிதாவா இல்லை பாஜகவா? இல்லை, இணைக்கிற சக்திங்கிறது களத்தில் இணைக்கிற சக்திங்கிறது வந்து நிச்சயமாக வந்து அது அவங்க அம்மா ஆட்சி தருவோம் தானே 2 பேருமே சொல்கிறாங்க. 2 பேரோட அறிக்கையுமே கூட்டணிக்குள்ளே வந்த இவர் என்ன சொல்கிறாரு, நம்ம ஒரு அம்மா ஆட்சியை திரும்ப நம்ம கொடுக்க வேண்டியது இருக்குது அப்படின்ற ஒரு இது இருக்குது. அவங்களும் என்ன சொல்கிறாங்க, வரவேற்ற ஐயா இபிஎஸும் அம்மா ஆட்சி அப்படிங்கிறது தான் இருக்குது. அப்போ அவங்க களத்தில் வந்து தொண்டர்களை இணைக்கிறது அப்படிங்கிறது வந்து அந்த அம்மாங்கிற மந்திர சொல்லு தான். அப்போ இங்கே வந்து மற்றபடி ஒரு கூட்டணியாக ஒரு வடிவம் கொடுப்பதற்கு வந்து அந்த 2021 ஃபார்ம் வேற, 24 ஃபார்ம் வேற. ஆனா இன்னா செய்தாரை ஒருத்தல் அவர் நான நன்னயம் செய்து விடல்னு திருக்குறள் சொல்றாருல திரு தினகரன். இன்னா செய்தார் பட்டியல தான் இன்னும் திரு எடப்பாடி பழனிசாமி வச்சிருக்கிறாரு சார். அதில் வந்து அதை வந்து நம்ம அப்படி அது ஒரு கிளியராக சொல்ல முடியாது சார். ஏன்னா இப்போ இவங்க எல்லாருமே ஒன்றா இருந்தவங்க தானே சார். இப்போ நமக்கே தெரியும் 2000 நீங்கள் முன்னாடியே போய் பாருங்களேன், ஐயா இபிஎஸ் வந்து சிமெண்ட் வாரிய தலைவராக நியமிக்கப்பட்டார். 2004 அந்த தேர்தல் முடிஞ்சோடனே ஐயா போடப்பட்டாங்க. அப்போ வந்து தொழில்துறை அமைச்சராக இருந்தது ஐயா நயினார் நாகேந்திரன். அப்போது நீங்கள் 2001 வந்து வேட்பாளர் பட்டியலில் பெரும்பாலும் முடிவு பண்ணி ஒரு புது டீமே அப்போ வந்து ஐயா தினகரன் கொண்டு வந்தாங்க. அதற்கப்புறம் வந்து சின்னம்மா சிறைக்கு போகிற அந்த நேரத்தில் வந்து ஐயா இபிஎஸ் வந்து முதல்வராக பொறுப்பேற்ற பிறகு தலைமை கழகத்தில் ஐயா துணை பொதுச் செயலாளராக இருந்தாங்க, டிடிவி ஐயா இருந்தாங்க. அப்போ அவளை இணக்கமாக எப்படி செயல்பட்டாங்க. அப்புறம் வந்து ஆர்கே நகர் தேர்தலில் எல்லாருமே வந்து ஒன்றா தான் வேலை பார்த்தாங்க. இப்போ அஇஅதிமுகங்கிறது ஒரு பேர் இயக்கம். ஜெயலலிதா அம்மா வந்து அதை வந்து தன்னளவில் ஒரு மிகப்பெரிய பிராந்திய கட்சியாக உருவாக்கி வச்சுருக்காங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஐயா டிடிவி ஒரு காலகட்டத்தில் மிக முக்கியமான ஒரு பங்களிப்பில் இருந்தார். குறிப்பாக 2001 தேர்தலில் அவருடைய பங்களிப்புங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அதற்கு பிறகு வந்து அந்த அளவுக்கு அவர் இல்லாமல் இருக்கலாம். ஆனால்
16 தேர்தலில் வந்து ஐயா இபிஎஸ் அவர்களுடைய பங்களிப்பு வந்து ரொம்ப முக்கியமான ஒரு பங்களிப்பா இருந்தது. அதற்கு பிறகு வெவ்வேறு விஷயங்கள் அவங்க பிரிஞ்சிருக்காங்க, விலகியிருக்காங்க. ஆனால் இதெல்லாம் ஒரு தொழுமாடு பலத்தை மீண்டும் பெற்றுட்டாங்கன்னு சொல்றீங்க, அப்படி புரிஞ்சுக்கலாமா? அது வந்து நமக்கு பெட்டி உடைச்சாதான் சார் தெரியும். அதாவது அந்த ஏன்னா முதல்ல தோற்றம் தெரியணும், அப்புறம் தான் பெட்டி இல்ல சார். பெர்செப்ஷன்ல வந்து பாத்தீங்கன்னா தொண்டர்கள் வந்து இப்போ அஇஅதிமுகவோட தொண்டர்கள் வந்து இவங்க எல்லாம் ஒண்ணு கூடியிருக்காங்க, மறுபடியும் ஒண்ணு கூடியிருக்காங்கன்ற அளவுல ஒரு தொழு மாடுகள் மறுபடியும் ஒண்ணு கூடுதுங்கும் போது அது இயல்பாவே வந்து ஒரு பலம் அவங்களுக்கு கிடைக்க தான் செய்யும். ஆனால் அது நிர்வாகமா அவங்க எடுத்த முடிவுகள் இது எல்லாமே இருக்கு இல்லைங்களா? ஏன்னா இன்னைக்கு உள்ள இந்த இடத்துல வந்து ஏன்னா இதே 2021 அமமுகவை இணைக்க வேண்டும் அப்படின்னு சொன்னப்போ இதே ஐடிசியில தான் வந்து அந்த பேச்சுவார்த்தை நடந்தது. அப்போ வந்து அவங்க 25 தொகுதிகள் கேட்டாங்க அமமுக. ஆனா வந்து அன்றைய அஇஅதிமுக வந்து அதை கொடுக்கறதுக்கோ இல்லை அவங்கள கூட்டணிக்குள்ள கூப்பிடுறதுக்கோ தயாரா இல்லை. இன்றைக்கு வந்து காலம் மாறி வந்திருக்கு. இன்றைக்கு இது இருக்கு, இன்னும் தொகுதி பேச்சுவார்த்தை, ஒதுக்கீடு, இப்படி பல விஷயங்கள் இருக்கு. அது எல்லாம் சேர்ந்துதான் ஒரு எலெக்ஷனுக்கு ஒரு உரு கொடுக்குமே தவிர, ஆனா இந்த நேரத்துல வந்து நீர் அடித்து நீர் விலகாது அப்படிங்கிற மாதிரி ஒரு குடையின் கீழே அவங்க இணைஞ்சிருக்காங்க.